ப்ராப்ளம் பாருங்க. இது எப்படி இருக்கு? a plus b the whole squared minus a minus b the whole squared divided by ab ன்னு இருக்கு. சோ இதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? a plus b the இதோட ஆன்சர் எனக்கு என்ன பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த ஃபார்முலாக்கு நம்ம என்ன சொன்னோம்? a plus b the whole squared மைனஸ்ல இருக்கும் போது இதோட ஆன்சர் ஆல்வேஸ் 4. ஓகே, நம்ம பார்த்தோம்ல a plus b the whole squaredையும் a minus b the whole squaredையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர்ல 4ab கிடைக்கும். இந்த ab இங்க கொண்டு வந்துட்டோம்னா சோ கீழ இந்த ab இருக்கா? தான் ஏங்கிறது வந்து 23, bங்கிறது 56. அப்ப ab இன்டு கீழ ab கீழ வந்துருச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 4 மட்டும் தான் கிடைக்கும். சோ இப்ப இத பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இதோட ஆன்சர் 4. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? a squared minus b squared equal to a plus b into a minus b. இது எல்லாருக்கும் தெரியும். இதை இப்ப இன்கேஸ் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? a squared minus b squared equal to டிவைட்ல இப்ப a plus b இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும்? டிவைட் a plus b இருந்துச்சுன்னா இங்க a minus b மட்டும் தான் இருக்குமா? இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா கீழே a plus இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் a b மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே இன்கேஸ் a squared minus b squared divided by இது டிவைட்ல வந்துச்சு. இப்ப இது டிவைட்ல வந்துச்சுன்னா a minus b இருந்துச்சுன்னா நம்மளுக்கு a plus b கிடைக்கும் ஆன்சர். ஓகேயா? சோ இந்த ஃபார்மேட்ல தான் இப்ப சம் பார்க்க போறோம். நல்லா பாத்துக்கோங்க. a squared minus b squared இருந்துச்சுன்னா என்னது? a plus b into a minus b நமக்கு தெரியும். அதுல கீழே இப்ப a squared minus b squared கீழே a plus b இருந்துச்சுன்னா அப்ப மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? a minus b மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் a b யும் மைனஸ் பண்ணி போடணும். இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா ஆன்சரை a b பிளஸ் பண்ணி போடணும். ஓகே.